ஸ்ரீராம ஜெயம். முக்தி தலமாகிய திருவாரூரில் இன்று நடைபெற்ற ஆழி தேரோட்டத்தின் சிறப்பு காட்சிகளை தரிசனம் செய்யும்போது ஆரூரன் தியாகேசனின் சிறப்பையும் சிந்திக்கலாம். ஓம் நமச்சிவாய. பொய்மாய பெருங்கடலில் புலம்பா நின்ற புண்ணியங்காள் தீவினைகாள் திருவே நீங்கள் இம்மாயப் பெருங்கடலை அரித்துத் தின்பீர்க்கு இல்லையே கிடந்ததுதான் யானேல் வானோர் தம்மானை தலைமகனை தன்னல் ஆரூர் தடங்கலை தொடர்ந்தோரை அடங்கச் செய்யும் எம்மான்றன் அடித்தொடர்வான் உழிதிர்கின்றேன். தேவர்களுக்குத் தலைவனான சிவபெருமானை, உலகிற்கெல்லாம் முதன்மையான தலைவனை, குளிர்ந்த திருவாரூரில் வீற்றிருக்கும் பெருங்கடல் போன்ற கருணை உடைய சிவபெருமானை புகழ்ந்து பாடுகிறது இப்பாடல். திருவாரூரில் உள்ள தேரின் சிறப்பை ஸ்ரீருத்ரத்தில் ரதேபியோ ரதபதிபியோ என்று வேதம் போற்றுவதாக பெரியவர்கள் சொல்கிறார்கள். ஆரூரன் என்ற பெயருக்கே தனி சிறப்பு உண்டு. மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் திருத்தசாங்கம் என்று பாடுகிறார். இதில் சிவனுக்கு உரியதான, அதாவது 10 அங்கங்களை விவரிக்கும் போது இறைவனுடைய பெயராக ஆரூரன் என்பதை வைக்கிறார். ஏராமிளம் கிளியே எங்கள் பேரும் துறைக்கோம் சீரார் திருநாமம் தேர்ந்து ஊரையாய் ஆரூரன் செம்பெருமான் வெண்மலரான் பார்க்கடலான் செப்புவ போல் எம்பெருமான் தேவர் பிரான் என்று. ஆரூரா தியாகேசா என்றும் உன் திருவடியின் கீழ் ஆரூரமர்ந்த அரசே போற்றி என்று ஆழித்தேர் பற்றி இன்று நாம் காண இருக்கிறோம். கலை மற்றும் வரலாற்று ஆய்வாளர் மதுசூதனன் கலைச்செல்வன் திருவாரூரின் ஆழித்தேர் பிரம்மாண்டம், வரலாற்று பின்னணி மற்றும் அதன் சிற்பக்கலை நுணுக்கங்களை ஆழமாக விளக்குகிறார். மாசி அஸ்தமன்று தொடங்கி பங்குனி உத்திரம் அன்று வரை 27 நாட்கள், குடியேற்றம் அன்றிலிருந்து தொடங்கி தீர்த்தம் கொடுக்கும் வரை முக்கியமான விசேஷ நாட்களாக திருவாரூரில் தேர் திருவிழா பங்குனி உத்திரத்தின் போது நடைபெறுகிறது. ஒவ்வொரு முறையும் தியாகராஜர் எழுந்தருள்வது ஒரு பெரிய திருவிழாவாகும். இதை காணாமல் நம் மனித பிறவி பூர்த்தி ஆகாது. கிருஷ்ணதந்தம் என்ற மை எடுத்துக்கொண்டு வீதி உலா நடைபெறும். பின்னர் மாலை தியாகராஜர் புறப்படுவார். இந்த வாசம் மிகுந்த மைதான் ஒரு வருடத்திற்கு சிவபெருமானின் நெற்றியிலும் கன்னத்திலும் சாயரக்ஷை பூஜையில் சேர்க்கப்படும். கோவிலில் 2ஆம் சுற்றிலே வடக்கு பிராகாரத்திலே உயர்த்தி கட்டப்பட்டுள்ள கம்பீரமான வசந்த மண்டபத்தில் தெற்கு பார்த்து எழுந்தருளியிருப்பார். அங்கு போகும் வழியெங்கும் பந்தல்கள், நடைபாவாடைகள் மற்றும் வெட்டிவேர் பங்காக்கள் நிறைந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வாழை, தென்னை போன்றவற்றை கட்டி சோலை போல இருக்கும் வசந்த மண்டபம். தேரன்று முதல் நாள் சாயரக்ஷையின் போது தியாகேசர் சந்நிதி திறக்க பல மணி நேரம் காத்திருந்து கதவு திறக்கும் போது அந்த வெள்ளித்தடி தெரியும் போது ஆரூரா தியாகேசா ஆரூரா தியாகேசா என்று பக்தர்கள் கோஷமிடுவது நம் அனைவருக்கும் உணர்ச்சி பூர்வமாக பக்தியை தூண்டும். தியாகராஜா தேருக்கு புறப்படும் போது யோக பீடத்தோடு புறப்படுவார். குண்டலினியை குறிக்கக்கூடிய ஸ்தலம் என்பதால் முதுகு தண்டு போல ஒரு தண்டு முன்பாதி பின்பாதி வருமாறு வைத்து அதில் சுவாமி பீடத்தோடு எழுந்தருளியிருப்பார்.
புறப்பட்டு வந்த ஆழித்தேரை இப்பொழுது நாம் கிழக்கு வீதியும் தெற்கு வீதியும் சந்திக்கும் முனையில் தரிசித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆழித்தேரின் அழகே ஒவ்வொரு வீதி முனையும் திரும்பும்போது ஆடி அசைந்து எவ்வளவு அழகாக திரும்புவதை தரிசனம் செய்ய முடிகிறது பாருங்கள். ஆரூரா தியாகேசா என்று தொடர்ந்த வணக்கங்களை கேட்கலாம் நாம். யாகசாலையை கடாட்சம் செய்து தீபாராதனை முடிந்து 1000 கால் மண்டபம் வழியே வந்து திட்டிவாசல் வழியாக வந்து கல் தேரை சுற்றி கொண்டு வந்து தேரில் எழுந்தருளுகிறார். தீட்சிதரின் அவதார ஸ்தலம் என்பதால் சில பாடல்கள் மேலிருந்து பாடுவார்கள். மத்தளம் நாதஸ்வரம் முழங்க எழுந்தருளியிருப்பார் தியாகராஜ பெருமான். அப்போது அவருக்கு மருந்து பிரசாதம் நெய்வேத்தியம் செய்யப்படும். இது தேரிலே நடைபெறும். ஆரூரன் தியாகேசனின் ஆழித்தேர் கிழக்கு வீதியிலிருந்து தெற்கு வீதி திரும்பிவிட்டது. நாம் இப்போது கீழ வீதியில் வந்து கொண்டிருக்கும் அம்பாள் தேரையும் சண்டிகேஸ்வரர் தேரையும் தரிசனம் செய்யலாம். சப்தவிடங்க தலத்தில் முதன்மையான இந்த திருவாரூர் தலத்தில் பங்குனி உத்திர பெருவிழாவினை திருஞான சம்பந்தர் தொடங்கி வைப்பதாகவும் நாவுக்கரசர் முன்னின்று நடத்துவதாகவும் புராண வரலாறு பேசுகிறது. இப்பொழுது நாம் பராசக்தி எழுந்தருளும் திருத்தேரினை தரிசனம் செய்ய இருக்கிறோம். பக்தர்கள் கிழக்கு வீதியில் இந்த அம்பாளின் தேரை வடம் பிடித்து வருவதை நாம் பார்க்கலாம். இந்த திருக்கோவிலில் வன்மீகநாதரும் அல்லியம் கோதை நீலோத்பலாம்பாள், அந்த அம்பாளுடைய தேரை தான் நாம் இப்பொழுது பக்தர்கள் வடம் பிடித்து வருவதை தரிசனம் செய்கிறோம். நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமளை சாதி நச்சுவாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயகி ஆதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. அந்த ஆதி பராசக்தியை வழிபடுவதால், அவளை சரணடைவதால் நமது அனைத்து துன்பங்களும் தீரும். சிவபெருமான் வீதிவலம் வரும்போது பஞ்சமூர்த்திகளாகவே வருகிறார். அதில் நாம் ஆழித்தேரில் ஆரூரன் தியாகேசனை தரிசனம் செய்தோம். அடுத்ததாக உள்ள அம்பாளின் தேரில் நீலோத்பலாம்பாள் அல்லியம் கோதையை தரிசனம் செய்தோம். இப்பொழுது நாம் பஞ்சினும் மெல்லடியாள் சமேத தூவாயநாதர் திருக்கோவில் அருகில் கீழ வீதியில் வந்து கொண்டிருக்கிறோம். தேர்முட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடம்தான் இது. இந்த தேர்முட்டிக்கு நேர கீழவாசல் திருக்கோவில் முகப்பு வாயில். இந்த திருத்தேரில் அம்பாள் தேரை தொடர்ந்து சண்டிகேஸ்வரர் தேர், பஞ்சமூர்த்திகளில் இறுதியாக வருபவர் சண்டிகேஸ்வரர். அவருடைய தேரை நாம் இப்போது பார்க்கலாம். விசார சர்மர் சிவ வழிபாட்டுக்கு தன் தந்தையே இன்னல் கொடுத்தபோது
அவருக்கு தண்டனை கொடுத்த நாயனார் கதையை நாம் அறிவோம். அந்த விசார சர்மருக்கு சண்டிகேஸ்வர பதவி கொடுத்து சிவபெருமான் பஞ்சமூர்த்திகளில் ஒருவராக எல்லா திருக்கோவில்களிலும் ஊர்வலத்தில் அழைத்து வரப்படுகிறார். இப்பொழுது நாம் சண்டிகேஸ்வரர் தேரை வடம் பிடிப்பதை காணலாம். நாம் செய்யும் சிவ புண்ணியத்தை கணக்கு வைத்துக் கொள்பவர் இந்த சண்டிகேஸ்வரரே. சண்டிகேஸ்வரரை தொண்டர் நாயகம் என்று திருப்பல்லாண்டில் குறிப்பிடுகிறார் சேந்தனார். காலத்தில் முந்திய நாயனார் இந்த சண்டிகேஸ்வர நாயனார். அவருடைய திருத்தேரை நாம் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆரூரன் எழுந்தருளும் ஆழித்தேர், அடுத்து அல்லியம் கோதையின் தேர், இப்பொழுது சண்டிகேஸ்வரர் தேர் வீதிவலம் வருவதை பார்த்தோம். இந்த காட்சியில் 3 தேர்கள் வரிசையாக அணிவகுத்திருப்பது அற்புதமே. இந்த சண்டிகேஸ்வரர் தேருக்கு பின்னால் இருப்பது என்னவென்று பார்க்கலாம். சைவ சமய மரபில் கோவில் என்றால் அது தில்லையம்பதியை குறிக்கும், பெரிய கோவில் என்றால் அது திருவாரூரை குறிக்கும் என்று சொல்வார்கள். வன்மீகபுரம், அச்சலேச்சம், ஆடகேஸ்வரம், ஆனந்தீஸ்வரம் என பல தனித்துவம் உடைய கோவில்களை தன்னகத்தே கொண்டது இந்த திருவாரூர் பூங்கோயிலாகும். இந்த ஆரூரன் தியாகேசன் வீதி விடங்கர் என்று அழைக்கப்படும் சப்த விடங்கத்தலத்தில் முதன்மையானவர். அஜபா நடனம் செய்பவர். பேரசைந்து ஆடாது மெய் அசைந்து ஆடும் பிரான் என்று இந்த தியாகேசரை குறிப்பிடுவார்கள். இப்பொழுது நாம் தேரடி விநாயகர் கோவிலில் தரிசனம் செய்கிறோம். இந்த தேரடி விநாயகர் ஆலயத்திற்கு அருகில் எப்பொழுதுமே ஆழித்தேரின் அடித்தளத்தை தரிசனம் செய்வோம். இதற்கு நேராக கிழக்கு வாசல் கோபுரத்தை பார்க்கிறோம். கீழவீதி தேர்முட்டிக்கு அருகே விநாயகரும் சுப்பிரமணிய சுவாமியும் தங்களுடைய வீதி வலம் முடிந்து தேர்முட்டி அருகில் எழுந்தருளியிருப்பதை பார்க்கலாம். இந்த 2 தேரும் அதிகாலையிலேயே புறப்பட்டு 4 வீதி வலம் வந்து தேர்முட்டி அருகில் இப்பொழுது தரிசனம் செய்ய முடிகிறது. 5 கரத்தனை, ஆனைமுகத்தனை, இந்தி நிலம்பிறை போலுமெயிற்றனை, நந்திமுகந்தனை, ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இந்த விநாயகர்தான் இந்த சிறப்பான ஆழித்தேரோட்ட பெருவிழாவின் முதல் நாயகன். வலம் வந்து இங்கு இப்பொழுது நமக்கு காட்சி தருகிறார் திருத்தேரில். அடுத்ததாக நாம் தரிசனம் செய்வது ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியின் திருத்தேர். இந்த திருக்கோவிலுக்கான அருணகிரிநாதரின் திருப்புகழை சிந்திக்கலாம். நீதானத்தனையாலும் நீடூழி கிருபையாகி மாதானத்தனமாக மாஞான கழல்தாராய் வேதா மைத்துன வேலே வீரா சர்க்குணசீலா ஆதார தொழியானே ஆரூரிற் பெருமாளேங்கிறாரு அருணகிரிநாதர். நீ ஒருவன்தான் எல்லா வகையாலும் ஊழிக்காலம் வரைக்கும் எப்போதும் அருள் நிறைந்தவனாகி சிறந்த தான பொருளாக மேலான ஞானபீடமாகிய உன் திருவடிகளை தந்தருள்வாய். பிரம்மனுக்கு மைத்துனனாகிய முருகவேளே, வீரனே, நற்குணங்கள் யாவும் நிரம்ப பெற்றவனே, 6 ஆதாரங்களிலும் ஒளிவிட்டு பிரகாசிப்பவனே, திருவாரூரில் எழுந்தருளியிருக்கும் பெருமாளே என்கிறார் இந்த திருப்புகழில் அருணகிரிநாதர். இந்த முருகப்பெருமானின் திருத்தேர் முகப்பில் நாக சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்கிறோம். பஞ்சமூர்த்திகளை திருத்தேரில் தரிசனம் பண்ணோம். ஆனாலும் ஆரூரனோட ஆழித்தேரை எத்தனை முறை வேண்டுமானாலும் தரிசனம் செய்தாலும் நமக்கு திருப்தி வராது. நம்ம கிழக்கு வீதியும் தெற்கு வீதியும் இணையும் மூலையில் தரிசனம் பண்ணோம். மீண்டும் அப்பர் தன்னுடைய திருவாரூர் பதிகத்தில் திருவாரூர் ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளோ ஓருருவே மூவுருவுமான நாளோ கருவனாய் காலனை முன்காய்ந்த நாளோ
காமனையும் கண்ணழகால் விழித்த நாளோ, மறுவனாய் மண்ணும் விண்ணும் தெரித்த நாளோ, மான்மரி கையேந்தியோர் மாதோர் பாகம், திருவினாள் சேர்வதற்கு முன்னோ பின்னோ, திருவாரூர் கோயிலா கொண்ட நாளே என்று பாடுகிறார். ஆழித்தேர் முதல் பஞ்சமூர்த்திகளையும் தரிசனம் பண்ணிட்டோம். ஆனாலும் ஆரூரில் உய்ய அருள் தர தேரூரும் பெருமான் தியாகேசரை மீண்டும் தரிசனம் பண்ணலாம். இப்போ நம்ம வடக்கு மடவிளாகம் வழியாக மேற்கு வீதியை நோக்கி சென்று அந்த இடத்துல ஆரூரன் வரவை எதிர்நோக்கலாம். வடக்கு மடவிளாகத்தில் ஸ்ரீ சியாமா சாஸ்திரிகள் கர்நாடக இசைமேதையின் இல்லத்தை பார்த்தோம். வடக்கு மடவிளாகம் எங்கேயும் பாருங்க கடைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. தேரோ திருவிழாவோ சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி திருவாரூரில் பெரும் திருவிழா. மக்கள் நாற்புறமும் 4 வீதியிலையும் இதே கூட்டம்தான் இருக்குது. திருத்துருத்தியிலிருந்து திருவாரூர் வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய ஒரு கண் இறைவன் திருமேனி அழகை காண போராது என்று கூறி வலக்கண் வேண்டி மிக உருக்கமாக மீளா அடிமை என்ற திருப்பதிகத்தை பாடுகிறார். மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, மூளா தீப்போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி, ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால், வாழா ஆங்கு இருப்பீர் திரு ஆரூரீர் வாழ்ந்து போதீரே. சுந்தரர் திருவாரூரில் பறவை நாச்சியாருடன் வாழ்ந்து அங்கு இறைவனுக்கு திருப்பணிகள் செய்து அன்னதானம் செய்தது அனைவரும் அறிந்ததே. பொன்னையும் பொருளையும் நெற்குவியலையும் தனக்கு வேண்டிய போதெல்லாம் திருப்பணிக்காக இறைவனிடம் வேண்டி பெற்றவர் சுந்தரர். அவருடைய பொன்னும் மெய்ப்பொருளும் பதிகம் மிக சிறப்பானது. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணா எம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வளர் பழனத்தனி ஆரூரானை மறக்கலுமாமே அப்படிங்கிறாரு சுந்தரர். இப்போ நம்ம வடக்கு வாசல் கோபுரத்தை சிறப்பான தரிசனம் செஞ்சோம். அடுத்த பாதி மடவிளாகத்தை தாண்டி போனோன்னா மேற்கு வீதியை அடைந்து விடலாம். நம்ம வடக்கு மடவிளாகம் வழியாக இப்போ மேல வீதியை நெருங்கிட்டுருக்கோம். ஆழித்தேர் தெற்கு வீதியில் தான் இன்னும் வந்துட்டுருக்கு. நம்ம மேல வீதியை கடந்து மேல கோபுரத்தையும் கமலாலயத்தையும் தரிசனம் பண்ணி ஆழித்தேர் தெற்கு வீதி முடிந்து அந்த முனை திரும்பி மேல வீதியை அடைவதை, ஆழித்தேர் அசைந்து அசைந்து வருவதை தரிசனம் பண்ணலாம். பூங்கமலத்தயனோடுமால் அறியாத நெறியானே, பூங்கலர் சேர்குவி முளையால் கூறாவெண் நீராடி, ஓங்கேயில் சூழ் திருவாரூர் உடையானே அடியேனின், பூங்கழல்கள் அவை அல்லாதெவையாதும் புகழேனே. மாணிக்கவாசகப் பெருமான் திருவாரூரில் பாடிய பூங்கமலத்தயனொடுமால் என்ற பதிகத்தை காண்போம். பூங்கமலத்தயனொடுமால் அறியாத நெறியானே, கோங்கலர் சேர் குவிமுலையாள் கூறா வெண்ணீராடி, ஓங்கெயில் சூழ் திருவாரூர் உடையானே அடியேனின், பூங்கழல்கள் அவையல்லா தெவையாதும் புகழேனே. அழகிய தாமரை மலரில் உள்ள பிரம்மனோடு திருமாலும் அறியாத நெறியோனே, அறியாத இயல்பை உடையவனே, கோங்கமலர் போன்ற குவிந்த தனங்களை உடைய உமையம்மையின் பாகனே, திருவெண்ணீரு அணிவோனே, உயர்ந்த மதில் சூழ்ந்த திருவாரூர் உடையானே, அடியேனாகிய நான் உனது பூங்கழல்கள் அவை அல்லாது
தாமரை மலர் போன்ற திருவடிகளாகிய அவற்றை அன்றி வேறு எவற்றையும் என்றும் புகழேன், ஒரு சிறிதும் புகழமாட்டேன் என்று கூறுகிறார். உலகத்தில் புகழ்ச்சிக்குரியன இறைவன் திருவடி மலர்களே, மற்ற பொருளல்ல என்பதையே நின் பூங்கழல்கள் அவை அல்லாதவை யாதும் புகழேன் என்று திருவாரூர் தியாகேசர் பற்றி மாணிக்கவாசகர் பாடுகிறார்.
நட்சத்திரத்தில் தேர் ஓடியதற்கும் தீட்சிதர் குறிப்பு கொடுத்துள்ளார். மதியத்திற்குள் கமலாலயம் கடந்து நின்றிருந்து மறுபடி 4 மணி போல மீதி வலம் வருவார். தெற்கு வீதி அக்னி மூலையில் திரும்புவது விசேஷமாகவும் துல்லியமாகவும் செய்யப்படும். ஈசான்யத்தில் திரும்பும்போது தேர் செய்தவர்களுக்கு மரியாதை செய்யப்படும். எவ்வளவுதான் தியாகராஜாவை சன்னதியில் பார்த்தாலும் கம்பீரமாக அவரை தேரில் பார்த்து பக்தி சிரத்தையுடன் 2 சொட்டு கண்ணீர் விடுவது பெரிய கொடுப்பினை, பெரிய தரிசனம். இந்த தேரில் சுவாமி புறப்படுவது திரிபுர சம்ஹாரம் செய்வதற்காக. முதலில் அகோரமுகமாக தெற்கு நோக்கி புறப்படுவார். பின்னர் மேற்கு பார்க்கும்போது சத்யோஜத முகமாக எடுத்துக்கொள்ளப்படும். இப்படி ஒவ்வொரு திசையும் முடிந்து அவரை காண சாயரக்ஷை வரை தேரில் நடைபெறும். பின்னர் ராஜநாராயண மண்டபத்தில் மறுபடியும் எழுந்தருள்வார். மேற்கு வீதி முழுவதும் சிவ ஜண்டையுடன் சிவனடியார்கள் ஊர்வலம் செல்வதை தரிசனம் செய்தோம். இப்பொழுது நாம் கமலாலயம் அருகில் காத்திருக்கிறோம். தெற்கு வீதியும் மேற்கு வீதியும் சேரும் இடத்தில் ஆழித்தேர் அசைந்து அசைந்து திரும்புவதை தரிசனம் செய்யலாம். இந்த திருக்கோவிலுக்கான திருஞான சம்பந்தர் பதிகம் சிந்தித்தல் மிகவும் முக்கியம். 1ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள அந்த ஞானசம்பந்தர் பதிகத்தை சிந்தித்து கொண்டே இந்த ஆழித்தேரானது திரும்புவதை தரிசனம் செய்யலாம். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்தூவ முக்தியாகுமே. பிறவி அறுப்பீர்கள் அரவன் ஆரூரை மறவாதேத்துமின் துறவியாகுமே. துன்பம் துடைப்பீர்கள் அன்பன் அணி ஆரூர் நற்பொன் மலர்தூவ இன்பமாகுமே. உய்யலுருவீர்கள் ஐயன் ஆரூரை கையினால் தொழ நையும் வினைதானே. பிண்டம் அறுப்பீர்கள் அண்டன் ஆரூரை கண்டு மலர்தூவ விண்டு வினை போமே. பாசம் அறுப்பீர்கள் ஈசன் அணி ஆரூர் வாசமலர்தூவ நேசமாகுமே. வெய்ய வினை தீர ஐயன் அணி ஆரூர் செய்ய மலர்தூவ வையம் உமதாமே. அரக்கன் ஆண்மையை நெருக்கினான் ஆரூர் கரத்தினால் தொழ திருத்தமாகுமே. துள்ளும் இருவருக்கும் வள்ளல் ஆரூரை உள்ளும் அவர் தம்மேல் வில்லும் வினைதானே. கடுக்கொள் சீலரை அடக்கினான் ஆரூர் எடுத்து வாழ்த்துவார் விடுப்பர் வேட்கையே என்று கூறுகிறார் திருஞான சம்பந்தர்.
பழங்காலமாக இங்கு தேர் ஓடியதை அப்பர் பெருமான் ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே என்று தேவாரத்தில் பாடுவதன் மூலம் அறியலாம். திருவாரூர் தேர் 96 அடி உயரமும் 400 டன் எடையும் கொண்டது. இதன் கலசத்தில் 2 வெள்ளிக்குடைகள் அமைக்கப்பட்டு இருக்கும். தேர் கலசத்தில் வெள்ளிக்குடை இருப்பதை வேறு எங்கும் நாம் காண முடியாது. உலக பிரசித்தி பெற்ற பிரம்மாண்டமான ஆழித்தேரில் கண்ணப்ப நாயனார், அமர்நீதியார், இயற்பகையார், ஏனாதி நாயனார், காரைக்கால் அம்மையார் போன்ற 63 நாயன்மார்களின் புராண சிற்பங்களும் பெரிய புராணம் மற்றும் சிவனின் திருவிளையாடல்களை விளக்கும் சிவபுராண காட்சிகள் மரத்தில் புடைப்பு சிற்பங்களாக தேரின் 3 நிலை கொண்ட அடிப்பாகத்தில் வடிவமைக்கப்பட்டிருப்பது தேரின் பேரழகு. இந்த தேர் 4 நிலைகளில் 6 மீட்டர், 1.2 மீட்டர், 6 மீட்டர், 6 மீட்டர் கொண்டது. தேரின் சக்கரங்கள் ஒவ்வொன்றும் 2.59 மீட்டர் விட்டம் கொண்டவை. இந்த தேர் ஹைட்ராலிக் பிரேக் கொண்டு இப்பொழுது நிறுத்தப்படுகிறது. முன்பொரு காலத்தில் மனித சக்தி மட்டும் அல்லாது யானைகளும் தேரை இழுப்பதற்கு பயன்பட்டன. அப்போதெல்லாம் தேர் நிலைக்கு வர வாரக்கணக்காகும். தற்போது 4 புல்டோசர்கள் கொண்டு இழுக்கப்பட்டு வருவதால் அன்று மாலையே நிலைக்கு கொண்டு வரப்படுகிறது. ஆழித்தேர் ஆரூரா தியாகேசா, ஆரூரா தியாகேசா முழக்கத்திற்கு நடுவில் அசைந்து ஆடி வருவது காண்போரை மெய்சிலிர்க்க வைக்கும். தேரை அலங்கரிக்கும் பணி 1 மாதமாக நடைபெறும். தேரை அலங்கரிக்க அதிக அளவில் மூங்கில் கம்பங்களும் 3000 மீட்டர் அளவுக்கு தேர் சீலைகளும் பயன்படுத்துகின்றனர். தேரின் மேல்புறத்தில் 1 மீட்டர் உயர கலசம் பொருத்தப்பட்டு இருக்கும். பிரம்மா தேரோட்டுமாறும் 4 வேதங்களை முன்னிறுத்திய பெரிய குதிரை பொம்மைகளும் இருக்கும். தேரின் முன்புறத்தில் 4 பெரிய வடக்கயிறுகள் பொருத்தப்பட்டு இருக்கும். ஒரு வடக்கயிறு 21 அங்குலம் சுற்றளவும் 425 அடி நீளமும் கொண்டதாக இருக்கும். ஆழித்தேர் ஓடுவதை காட்டிலும் 4 வீதிகளிலும் திரும்புவதை காண்பதற்கே அதிக கூட்டம் கூடும். திருவாரூர் தியாகராஜர் கோவில் சைவ சமய குரவர்கள் 4வராலும் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் இவர்களால் போற்றப்பட்டு பாடல் பெற்ற மிக சிறந்த சிவஸ்தலமாகும். இது மூலாதார தலம் எனவும் தில்லைக்கு முற்பட்டது எனவும் சிறப்பிக்கப்படுகிறது. ஆசியாவிலேயே 2வது மிகப்பெரிய தேராகும் திருவாரூர் பேரழகு என்பர். திருவாரூர் தேரழகு பண்டை காலத்தில் திருவாரூர் தியாகேச பெருமான் தேருக்கு எழுந்தருளும் போது பொன்னாலான பூக்கள் மற்றும் வெள்ளியாலான பூக்களை வாரி இறைத்ததாக கூறுவர். பொன்பரப்பிய திருவீதி என்ற வீதிப்பெயரை வைத்து இதை நாம் உணரலாம். அடிக்கோர் 1000 பொன் சின்னங்கள் கூற அளிப்பார் என்று திருவாரூர் கோவையும், உய்யும்படி பசும்பொன் 1000 உகந்து பெய்யும் தியாகப் பெருமானே என்று திருவாரூர் உலாவும் இதன் சிறப்பை கூறுகின்றன. திருவாரூர் கோவிலின் இடதுபுறத்தில் வடக்கு மட விளாகத்தில் 3ஆம் பிராகார வெளிப்புற வீதியில் இருக்கும் கல்தேர் மண்டபம் மனுநீதி சோழனை வணங்க வைக்கிறது. தெற்கு முனை திரும்பி மேற்கு வீதியில் ஆழித்தேரோட்டம் அழகு நடை போட்டு சென்றதை பார்த்தோம். இப்பொழுது தெற்கு வீதியில் தொடர்ந்து அம்பாள் நீலோத்பலாம்பாளின் தேரும் சண்டிகேஸ்வரரும் வருவதை பார்க்கலாம். இன்றைய தினம் சப்த விடங்க தலத்தில் முதன்மையான தியாகேசரின் ஆழித்தேரோட்டம் சிறப்பான தரிசனம். கமலாலயத்தின் வழியே கோபுரமும் ஆழித்தேரும் அழகு தரிசனம். ஓம் நமச்சிவாய.
மிக்க மகிழ்ச்சி.